மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைய நாள் புனித வெள்ளியாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீட்புக்காக, உலக ஜனங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு நாளாயிருக்கிறது. யோவான் 1:29 சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. இன்றைய மன்னாவின் தலைப்பு அதுதான். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்திட வந்தவரே, உன்னதரே இயேசுவே, உந்தன் பாதம் வணங்குகிறோ. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்திட வந்தவரே, உன்னதரே இயேசுவே, உந்தன் பாதம் வணங்குகிறோ. எங்கள் பாவங்கள் போக்கிடவே திரு ரத்தம் சிந்தினீரே, எங்கள் பாவங்கள் போக்கிடவே திரு ரத்தம் சிந்தினீரே, எங்கள் சாபங்கள் யாவையும் நீங்கிடவே முள்முடி சூட்டினீரே, எங்கள் சாபங்கள் யாவையும் நீங்கிடவே முள்முடி சூட்டினீரே. மனிதனால் வந்த பாவங்கள் நீங்கிட மனிதனாய் வந்து பாடுபட்டி, மனிதனால் வந்த பாவங்கள் நீக்கிட மனிதனாய் வந்து பாடுபட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்திட வந்தவரே, உன்னதரே இயேசுவே, உந்தன் பாதம் வணங்குகிறோ. ஆமென். கேட்கிற அன்பான தேவச்சனமே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்திட தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. அவர் ஏன் மனிதனாய் பிறக்க வேண்டும்? வேறு ஏதாவது ஒரு ரூபத்திலே, வேறு ஏதாகிலும் ஒரு வழியாக அவர் வந்திருக்கலாமே, காணப்பட்டிருக்கலாமே, வெளிப்பட்டிருக்கலாமே சொன்னால், நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. எனவேதான் மனிதனாலே இந்த உலகத்திலே பிரவேசித்த இந்த பாவங்களை ஒரு மனிதனாகவே வந்து ஆத்தும சரீரம் உள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்த கொடுத்து அதன் நிமித்தமாக இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வரும்படி தேவ சித்தமாயிருந்தது. எபிரேயர் 2:14 14-15 வார்த்தைகள் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடைய மனிதராக உலகத்திலே இருக்கிறதுனாலே அவரும் அவருடைய பிள்ளைகளைப் போலவே மாம்சத்தை இரத்தத்தை உடைய மனிதனாக இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார் என்று சொல்லி பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுவிக்கவும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நித்திய மீட்பை கொடுக்கவும் அவர் அப்படியாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்க. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அப்படி என்றால் உங்களுடைய பாவங்கள் நீங்கி நீங்கள் எப்படி
அந்த நித்திய மீட்புக்குரியவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாவங்களை நீங்கள் எப்போது அறிக்கை செய்கிறீர்கள்? பாவங்களை அறிக்கை செய்யும் போது ஒருவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவருடைய எல்லா அநியாயத்தை நீக்கி அவரை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களிலே யாராகிலும் இதுவரை நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதவர்களாய், ஆண்டவரை குறித்து அறியாதவர்களாய் இருக்கிறார். இன்றைய உங்களை நீங்கள் அவருக்கு தந்து விடுங்கள். உங்களிடத்திலே ஒன்னும் பொருளும் இல்லை என்று சொன்னாலும் உங்களுடைய இதயத்திலே அவர் வாழ துடிக்கிறார். உங்களை மீட்கத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தன்னை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். இன்னும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் அவர் மீட்கிறதிலே சிந்தையாயிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் ஏன் தாமதமாயிருக்கிறார் என்று சொன்னால், ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் மன திரும்ப வேண்டும் என்பதற்காக வருகையிலே நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். என்கிற அருமையான தேவச்சனமே, இனி தாமதம் செய்யாதபடிக்கு என்னை உங்களை தந்து விடுங்கள். உங்களுடைய இருதயத்திலே அவருக்கு இடம் கொடுங்கள். அவர் வந்து வாசம் பண்ண இடம் கொடுங்கள். உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுவார். உடைய பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி உடைய நித்திய மீட்புக்கு உங்களை அழைத்து செல்வார் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டை காத்து நடத்தினவர், ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டியானவர், இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறீரப்பா. யாரெல்லாம் உண்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரது பாவ மன்னிப்பை கொடுத்து அவர்கள் நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாய் நீர் மாற்றுகிறதுல இன்றைக்கு சிந்தையாய் இருக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரே அனுபவத்திற்கு நேராக நடத்தி கொண்டு வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.